சுந்தர் சி இயக்கத்தில் வெளியாகி மாபெரும் ஹிட் அடித்த படங்களில் ஒன்று அரண்மனை. கடந்த 2014ஆம் ஆண்டு வெளிவந்த இப்படம் பிரம்மாண்ட வெற்றியை ருசித்ததோடு வசூலையும் வாரி குவித்ததால் அப்படத்தின் 2ஆம் பாகத்தை கடந்த 2016ஆம் ஆண்டு ரிலீஸ் செய்தார் சுந்தர் சி. முதல் பாகத்துக்கு இணையாக அப்படமும் பாக்ஸ் ஆபீஸில் பட்டையை கிளப்பியது. இதனால் அதன் 3ஆம் பாகமும் உருவாகி கடந்த 2021ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆனது. இந்த 3 பாகங்களும் வசூல் ரீதியாக வெற்றியை தழுவியதால் அப்படத்தின் 4ஆம் பாகத்தை தற்போது இயக்கி முடித்துள்ளார். இப்படத்தில் அவரே ஹீரோவாகவும் நடித்துள்ளார். இதில் ஹீரோயின்களாக தமன்னா மற்றும் ராசிகண்ணா நடித்துள்ளனர். காமெடியனாக யோகி பாபு நடித்திருக்கும் இந்த படத்திற்கு ஹிப்ஹாப் ஆதி இசையமைத்து உள்ளார். இப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. அரண்மனை 4 படத்தை ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் செய்ய உள்ளதாக படக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அன்றைய தினம் விஷாலின் ரத்னம் படமும் ரிலீஸ் ஆகும் என ஏற்கனவே அறிவித்திருந்ததால் இந்த 2 படங்களுக்கும் இடையே பாக்ஸ் ஆபீஸில் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரிலீஸுக்கு இன்னும் ஒரு வாரமே எஞ்சியிருந்த நிலையில் தற்போது திடீரென அரண்மனை 4 படத்தின் ரிலீஸ் தேதியை மாற்றியுள்ளது படக்குழு. அதன்படி ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து அப்படத்தின் ரிலீஸ் தேதி மே 3ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரண்மனை 4 திரைப்படம் ஒரு வாரம் தாமதமாக ரிலீஸ் ஆக உள்ளது. அரண்மனை 4 படம் தள்ளி போனதால் நடிகர் விஷால் நடித்துள்ள ரத்னம் திரைப்படம் சிங்கிளாக போட்டியின்றி ரிலீஸ் ஆகும் என கூறப்படுகிறது. ரத்னம் படத்தை ஹரி இயக்கியுள்ளார். இப்படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடித்துள்ளார். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.